Hello guys, welcome back to DIY with TechBee. இந்த வீடியோல நம்ம இந்த text reveal transition எப்படி பண்றது கேன்வால அப்படின்னு பார்க்கலாம். கேன்வா ஓபன் பண்ணிட்டு அதுல blank வீடியோ டெம்ப்ளேட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களோட பர்சனல் டிராவல்ஸ் போட்டோஸ் ஆட் பண்றீங்கன்னா நீங்க அதுல இருந்து ஒரு கூல் ஃபோட்டோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் மால்தீவ்ஸ்ன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு அதோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் மால்தீவ்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். அதில் ஃபாண்ட் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஆண்டான் சூஸ் பண்ணுறேன். தென் அதோட கலரை வந்து ஒயிட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளரில் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு அதோட கலரை பிளாக்கு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் நமக்கு விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த வீடியோவை வந்து ஒரு பிஎன்ஜி இல்லை ஜேபிஜி அந்த இதில் ஒரு பிக்சராக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து உங்களோட கேன்வாக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு புது பேஜில் வந்து அதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி எடிட் பண்ண அந்த ஒர்க்கிங் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடலாம், அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த பேஜில் இப்போ மறுபடியும் எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஏரோப்ளேன் வந்து சூஸ் பண்ணுங்க. நான் வந்து ரியல் ஏரோப்ளேன் தான் வந்து சர்ச் பண்ண போனேன். பட் எனக்கு இந்த டாய் ஏர்பிளேன் மாடல் தான் கிடைச்சிச்சு. பட் எனக்கு இது ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இப்படி டாப் வியூல இருந்து எந்த பிக்சர் உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கிளவுட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நாம எடிட் ஆப்ஷன் போயிட்டு மேஜிக் எரேசர் டூல் வச்சு அந்த கிளவுட்ஸை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அன்வான்ட் ஏரியாஸ் மேலே பெயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அது போயிடும். நெக்ஸ்ட் இதை வந்து சென்டராக வந்து வச்சுக்கோங்க. அந்த விங்ஸ் வந்து 2 கார்னரில் டச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் இதில் அது பண்ணலை, பட் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணதுக்கப்புறம் ஒரு எலிமெண்ட் சும்மா பிளாங்க் எலிமெண்ட் சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபில் கொடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவில் ஒரு ப்ளூ டிரான்சிஷன் இருக்கும், பட் இதுக்கு ஒரு ரெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு எலிமெண்ட் அதே கலரில் காப்பி பண்ணி அந்த விங்ஸை வந்து இப்படி அதுக்கு பேரலாக வந்து அதை ஹைடு பண்ணுங்க. இன்னொன்று எடுத்து அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 சைடும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஷேப்பில் வந்து ரெக்டாங்கிள் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ரெட் ஸ்பேஸை வந்து நல்லா ரைட் சைடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் என்ஷூர் ஆயிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் லேயர்ஸில் போயிட்டு அந்த ஏரோப்ளைனை ஃபார்வர்ட் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிரேடியன்ட் ஏரோப்ளைன் ரெண்டையும் வந்து குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு அதை நல்லா லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து ஜஸ்ட் அந்த சாலிட் கலர் மட்டும் விசிபிளாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்மளோட ஃபாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு இன்ட்ரோ ஃபாண்ட் மாதிரி. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வெல்கம் டு மால்தீவ்ஸ் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேனல் பேர் இல்லை உங்களோட ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் அதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டைம் பீயிங்க்கு ஜஸ்ட் கையில் கிடைக்கிற ஃபாண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் ஒயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எஃபெக்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் பேஸ் லைனில் கீழேருந்து மேலே வர்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து மால்தீவ்ஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வரும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்பேஸ் வந்தோடனே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை மால்தீவ்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அதையும் சென்டரில் வச்சுட்டு அந்த 2 ஃபாண்ட்டையும் வந்து ஒரே ஃப்ரேமில் ஈக்குவல் டைமிங்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓகே. இப்போ இந்த பேஜ் வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் ஸ்லைடில் நமக்கு அந்த டெக்ஸ்ட் தேவை கிடையாது, அதை டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கிரேடியன்ட் ஏரோப்ளைனை வந்து அப்படியே லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி ரைட்டில் போய் ஹைட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரேம் அவுட் வெளியே போனால் டெலீட் ஆகிடும். ஸோ மேக் ஷுர் தட் சில பார்ட் வந்து ஸ்டில் நம்ம அந்த மால்தீவ்ஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரேமில் இருக்க மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க.
வேணும்னா நீங்கள் இந்த மால்தீவ்ஸுங்கிற அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். சம்திங் லைக் பிளரோ இல்லை அது அப்படியே ஜூம் இன் ஆகுற மாதிரியோ, லைக் இந்த ப்ரீத் அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் டிரான்சிஷன் கொடுத்துக்கோங்க. மேட்ச் அண்ட் மூவ் வித் ஃபுல் டியூரேஷன். தட்ஸ் இட் கைஸ். இது ரொம்ப சிம்பிளான டிரான்ஸ்மிஷன் தான். இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபாலோ ஃபார் மோர்.